இளைஞர்கள் நிறைந்த ராணுவத்தை உருவாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட அக்னிபாத் திட்டத்தை அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் கருணாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பல மாநிலங்களில் அக்னிபாத் திட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளதாகவும் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும் என்றும் கருணாகராஜன் தெரிவித்தார். இளைஞர்கள் நிறைந்த ஒரு ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா மறைந்த பிபின் ராவத் அவர்களோட கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி ஆலோசனையின் பேர்ல நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யையும் சொல்லும் போது இந்த பொய்யையும் சொன்னார். இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவா சொன்னாங்க. இது திடீர்னு வந்த திட்டம் இல்ல. அக்னிவேர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம். இது என்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கிய திட்டத்தை கிடப்புல போட்டு இந்திய ராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத ராணுவமா மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசுல இருக்கிற ஆசை. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி எப்படி ராணுவத்தில் பல்வேறு துறைகள்ல நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ 6,00,000 கோடி பட்ஜெட்ல ஏறத்தாழ 2% ராணுவ